சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீயும் அவரும் நடந்ததை கனவாய் நினைத்து மறந்து மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசையாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களும் துன்பங்களும் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய காரணங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய மன ஓட்டங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை எல்லாம் ஒரு கனவாக நினைத்து மறந்து மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே என்னுடைய நிம்மதியாக இருக்கும். நீ என் துவாரமாயில் வைக்கும் பிரார்த்தனையை உன்னுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று கேட்கிறாய். நானும் அதைத்தான் சொல்கிறேன். நீ எப்பொழுதும் நலமுடனும் வளமுடனும் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இன்பமாக இருக்க வேண்டும். நீ நினைக்கின்ற எந்த ஒரு செயலும் நன்மையில் முடிய வேண்டும். எது நடந்தாலும் அது உனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். நீ நினைக்கின்ற எந்த ஒரு காரியமும் தடையில்லாமல் நடக்க வேண்டும். இதுவே உன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. சாயப்பா, நான் உனக்கு சொல்கிறேன், நீ நினைத்த அனைத்தையும் நான் நடத்தி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயம் வழங்குவேன். நீ எந்நாளும் சிறப்புடனும் வளமுடனும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை நீ சந்தித்து விட்டாய், சந்தித்து கொண்டும் இருக்கிறாய். உன்னவர் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ பிரார்த்திக்கிறாய். அதற்கான நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்குவேன். எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். மனதில் ஒரே சிந்தனையோடு ஒரே நல்ல எண்ணத்தோடு இரு. அப்படி இருந்தால் உன்னோட வாழ்க்கை மிக விரைவில் ஒன்று கூடி உனக்கானவர் உன்னை வந்து சந்திப்பார். எத்தனையோ பிரச்சனைகளை நீ சந்தித்து விட்டாய். மனதில் தோன்றும் எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டது. நான் உணர்த்துகிறேன். சிறு சிறு கசப்புகளை நீங்கள் பெரிதாக்கி, சிறு சிறு சங்கடங்களை பெரிதாக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது இழந்து உள்ளீர்கள். இழந்த வாழ்க்கையை மீண்டும் திரும்ப பெற சேர்ந்து வாழ வேண்டும் என்று அதுவே என்னுடைய ஆசையாக இருக்கிறது. நீங்கள் எந்நாளும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும். உங்களுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதற்கான ஏற்பாடுகளை இந்த அப்பா நான் கண்டிப்பாக செய்து தருவேன். நீங்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கையும் பொறுமையும் உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.